வாழ்க்கை மிக உன்னதமாக கணவன் மனைவி உறவு அமையணும் அப்படின்னா அந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பார்க்க வைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே ஒரு பயனுள்ள தகவல் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம். ஸோ முதல்ல லைஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். வாழ்க்கைன்னா என்ன? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ வாழ்க்கைங்கிறது ஜஸ்ட் ஒரு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த யூனிவர்ஸ். நம்மளோட உணர்ச்சிகளின் ஒரு கூட்டுக்கூறு. இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறோம். ஒரு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் நமக்கு வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இது யார் உருவாக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் ஓன் மேக்கிங். நம்ம தான் ஒரு உணர்ச்சிகளை உருவாக்குறோம். ஸோ இப்போ கணவன் மனைவி உறவு இதில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண் இருவரும் இணைஞ்சு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். கணவன் மனைவி இந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்தில் மிக உன்னதமான அழகான ஒரு உறவுங்கிறது கணவன் மனைவி உறவு தான். அதில் வேறு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இப்போ கணவன் மனைவி உறவை பற்றி முதல்ல தெளிவாக ஒரு கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யார் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு ஆண் பெண் ஒரு குழந்தை பிறங்க, அப்பா அம்மா நமக்கு சொந்தமாக அப்படின்னா இல்லை. அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்திருக்காங்க. அடுத்து நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க நமக்கு சொந்தமாக அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்களும் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்தாங்க, நம்ம மூலமாக வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட காலம், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்து போயிடுவாங்க. அப்பா அம்மா அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இதில் முக்கியமான ஒரு உறவு, உண்மையான உறவு, கரெக்டான ஒரு உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு மட்டும்தான். அவங்க ரெண்டும் தான் சொந்தம். இதை இன்னும் கொஞ்சம் புரியும்படி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லா உறவுகளும் உணர்வுகளால் பிணைக்கப்பட்டது. அண்ணன், இது தம்பி, இது அப்பா, இது அம்மா, இது அப்படிங்கிறதெல்லாம் உணர்வு தான். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும்தான் உணர்வாலும் உடலாலும் இணைக்கப்பட்டது. வேறு யாருக்கும் அந்த உறவு கிடையாது. ஸோ அப்போ அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது தான் ஒரு உண்மையான உறவுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். இந்த கணவன் மனைவி உறவில் நம்ம நிறைய நேரங்களில் நம்மளோட ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல், அந்த உறவோட தன்மையோ இல்லை அதோட ஆழத்தையோ புரிஞ்சிக்காமல் நம்ம ஒரு ஈகோவில் இல்லை ஒரு விஷயத்தில் நிறைய டிசிஷன் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் அது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கணவன் மனைவியை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண் அப்படின்னு பார்க்கும்போது அதை ஒரு சூரியனோட ஆணையும் சந்திரனோட பெண்ணையும் ஒப்பிடுவாங்க. சூரியன் 365 நாளும் ஒளி வீசக்கூடியது சூரியன். சந்திரன் பார்த்திங்க அப்படின்னா மாதத்தில் 27 நாள் தான் வரும், 3 நாள் வராது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் சூரியன்லேருந்து வெப்பத்தை சந்திரன் வாங்கி பூமிக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பத்தை சந்திரன் வாங்கி ஆனால் பூமிக்கு அது குளிர்ச்சியை கொடுக்கும். ஒரு ஆண் வருமானம் ஈட்டும் போது அந்த வருமானத்தை கஷ்டப்பட்டு அந்த வருமானத்தை ஈட்டி மனைவியிடம் கொடுக்கும்போது அந்த மனைவி அந்த குடும்பத்தை சந்தோஷமாக ஒரு குளிர்ச்சியாக வச்சுக்குவாங்க. அப்படிங்கிறதுக்கு இதை ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா எல்லா பொருட்களும், நம்ம பார்க்குற எல்லா பொருட்களுக்கும் ஒரு ஆண் தன்மையும் ஒரு பெண் தன்மையும் இருக்கும். நிறைய பொருட்கள் வெறும் ஏதோ ஒரு தன்மையில் அது பயன்படுத்திட முடியும், ஆனால் முழுமை பெறாது. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண் தன்மை உள்ளதுன்னு சொல்லலாம். அதோட மூடி பார்த்திங்கன்னா பெண் தன்மை உடையதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆண் தன்மையுடைய பெண் வச்சு நீங்கள் எழுதிட முடியும், ஆனால் அந்த மூடி இல்லைன்னா அது முழுமை பெறாது. அதே மாதிரி தான் கணவன் மனைவி. கணவன் தனியாகவோ இல்லை மனைவி தனியாகவோ வாழ்ந்துட முடியும், ஆனால் அந்த வாழ்க்கை முழுமை பெறாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்ஃப்ளிக்ட், ப்ராப்ளம்ஸ், எப்படி பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நிறைய நேரங்களில் ஒய் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக ஹவ் அப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு விடை கிடச்சிடும். ஏன் நீ இப்படி பண்ண, எதுக்கு பண்ண, ஏன் பண்ண அப்படின்றதுக்கு எதுக்காக, இப்போ அது என்ன பண்ணாங்க, அதை எப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கே முடிஞ்சிடும். ஏங்கிற கேள்வி பிரச்சனைகளை நிறைய உருவாக்கும். ஹவ் அப்படிங்கிறது ஆன்சரை கொடுக்கும். நமக்கு கேள்வியாக பதிலாக அப்படிங்கிறது தான் நிறைய முக்கியம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
நிறைய நேரத்தில் கூட சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த நீங்கள் பிக்சர் பார்க்குறீங்க, இந்த பிக்சரில் வந்து ஒரு 9ஆம் நம்பர் இருக்குது. ஒரு பக்கம் இருந்து பார்த்தா அது 6ஆக தெரியுது, அங்கேருந்து பார்க்கும்போது அது 9ஆக தெரியுது. இப்போ 2 பேரும் ஒரே பக்கத்தில் நின்று பார்த்தா 2 பேருக்கும் ஒரே ஆன்சர் தெரியும். இவ்வளோதாங்க லைஃப், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே லைஃப்பை சிம்பிளாக நம்ம பேசவே முடியாது. ஒரு கணவன் மனைவி ஒரு விஷயத்தை 2 பேரும் சேர்ந்து ஒத்த கருத்தோடு பார்த்தா அங்கே முடிவு கிடைக்கும். 9னா 9, 6னா 6, அவ்வளோதான். இதே 2 பேரும் 2 திசையில் இருந்து 2 எண்ணத்தில் உட்காந்து 2 விதமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் ஒரு நாளும் முடிவு வராது. அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இதில் யார் வந்து முதல்ல இந்த பக்கம் வந்துடுறது, நீங்கள் அந்த பக்கம் நிற்கிறீங்க, நான் அந்த பக்கம் வரேன், யார் முதல்ல வர்றதுன்னா யார் வேணாலும் வரலாம். யார் முதல்ல வராங்கிறது நமக்குள்ளே போட்டி இருக்கணும். அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும். இப்போ ஒரு கணவனோ இல்லை ஒரு மனைவியோ ஒரு தவறுதல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தவறுதலை நீங்கள் யார் கண்டுபிடிச்சான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக விடை கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன பண்ண போகிறீங்க அந்த விடையை வச்சு? இல்லை நீ தான் அந்த விடையை நீ தான் அந்த தவறுதலை பண்ணிட்டேன்னு ப்ரூஃப் பண்ணுறனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்க வெயிட் பண்ணுவாங்க, வாப்பா வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம ஒரு தவறு பண்ணும்போது அன்னைக்கு நீ பண்ணலன்னு சொல்லி இங்கே இந்த இது பிரச்சனைகள் தான் உருவாகும். அதுக்கு நம்ம வரல, நம்ம வாழ்கிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ யார் பிரச்சனைன்னு பார்க்காம யாரோட வாழ்க்கைன்னு பாருங்கள். இது என்னோட வாழ்க்கை, எனக்கு என் மனைவி முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது அங்கே பிரச்சனை கண்ணுக்கு தெரியாது, அதோட சொல்யூஷன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாத ஃபேமிலிஸே இன்றைக்கி கிடையாது. யார் இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பிரச்சனை எல்லா இடமே இருக்கும். நிறைய நேரங்களில் நம்ம பேசும்போது 2 பேரும் உட்காந்து பேசும்போது பார்த்திங்கன்னா என்ன செய்யலான்னு பேசலாம், ஃப்யூச்சரை பற்றி பேசலாம், என்னென்ன பண்ண முடியும், நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்குன்னு பேசலாம். அதை விட்டுட்டு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்கனவே பண்ணணும்னு நம்ம பாஸ்ட்டை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கனால நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், உட்காந்து பேசினாலே அவள் பிரச்சனையை உருவாக்கிடுறா சார், எனக்கு பேசவே முடியல அப்படின்னு சொல்கிறோம். பட் அப்போ பேசும்போது என்ன ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு தேவைப்பட்ட விஷயங்களை நம்ம பேசலாம். அது மூலமாக நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆண்கள்கிட்ட சொல்லுவேன். நான் ஜென்ரலாக நிறைய நேரங்கள் ஆண்கள் வந்து மனைவியோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அது ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர், எல்லாரும் நான் சொல்ல வரல, நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. பார்த்தீங்க அப்படின்னா காலையில் உட்காந்து 1/2 மணி நேரம் பைக்கை உட்காந்து துடைச்சிட்டு இருப்பார், இல்லை காரை உட்காந்து 1 மணி நேரம் பயங்கரமாக கழுவிட்டு இருப்பார். ஆனால் அந்த மனைவி கிட்ட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன விஷயம் நடக்குது, அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, இப்படிங்கிற ஒரு விஷயத்தை 1/2 மணி நேரம் மனசு விட்டு பேச மாட்டாங்க. நிறைய பேர் அது ஒரு ஈகோன்னு வச்சுக்கலாம், நான் ஏன் பேசணும்னு வச்சுக்கலாம், அவள் வேணா பேசட்டுமே. இப்படியான ஒரு ஈகோ வந்து கணவன் மனைவிக்கு வரதுனால அங்கே ஒரு பிரச்சனை வந்து நாளைக்கு ஒரு பிரிவுன்னு வந்துன்னு வச்சுட்டுங்களேன். அந்த பிரிவு உங்களை மட்டும் பாதிக்காது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது, ஒரு பிரிவு உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சார்ந்த நபர்களையும் அது பாதிக்கும். ஒரு தகப்பன் இல்லாத, இல்லை ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தையோட கஷ்டம் அதுக்கு ரொம்ப வலி. உங்கள் ஈகோனால் என்னோட வாழ்க்கையை நீங்கள் பாதிக்கப்படாது, நீங்கள் மட்டும் பாதிக்கப்படலை. 1. 2வது, ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்கள் அப்பா தான் எல்லாமேனு தூக்கி வச்சு ஆடுற ஆட்கள் நிறைய இருப்பாங்க, எங்கள் அண்ணன் தம்பி தான், இப்படி நிறைய பேரை தூக்கி வச்சு ஆடின ஆட்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் கடைசியாக ஒரு 55-60 வயசில் உட்காந்துருக்கும்போது ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் நம்ம கூட உட்காந்துருக்கும். வேறு எல்லாரும் போயிடுவாங்க. காசு இருந்தால் வேணால் எட்டி பார்ப்பாங்க, காசு இல்லைன்னா யாரும் வரவும் மாட்டாங்க. அந்த ஒரு ஜீவனை நம்ம முதல்லே சரியாக வச்சுருந்தோம் அப்படின்னா கடைசி காலமும் அவங்க நம்மளை சரியாக வச்சுருப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து அப்போ மற்றவங்களை யாரையும் நான் வந்து விட்டுறணும்னு சொல்ல வரல, ஆனால் கொடுக்கக்கூடிய மரியாதையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கொடுக்கணும். எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, மனைவிக்கும் கணவனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. நிறைய நேரங்களில் மனைவி அந்த ஆர்கியூமெண்ட் வால்யூம் ஏறிக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ இதை சீக்கிறதுக்கு நீங்கள் எதிர் ஆர்கியூமெண்ட் கொடுக்காம அழகாக அதை தீர்த்துடலாம். அவங்க பேச ஆமாம் நீ சொல்கிறது புரியுது, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு ஒரு 4 தடவை 5 தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கே அமைதியாயிரும். இப்போ நீ சொன்னது சரிதான், ஆனால் நடந்தது என்னன்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் போங்க. அப்படியா என்னன்னு, ஓ இப்படியா நான் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறது, அவங்க கத்த ஆரம்பிக்கும் போதே நீங்கள் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்க நினைப்பீங்க. அங்கேருந்தும் வருது, இங்கேருந்து வருது, யாரும் அக்செப்டன்ஸுக்குள்ளே போக மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஆமாம்மா நீ சொன்னது சரிதான். அதுக்கப்புறம் அமைதியான பிறகு என்ன நடந்ததுங்கிறத புரிய வைங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு எமோஷ்னலாக இருக்கும்போது நீங்கள் அங்கே இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யாது. அப்போ அந்த எமோஷ்னல் நார்மலான பிறகு உங்கள் இன்டெலிஜென்ஸாக அங்கே வந்து என்ன ஆகும், இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம பழைய விஷயங்களை பேசாமல் இருக்கும்போதே நிறைய நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடந்துடும். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஆஸ் எ ஃபாதரா, ஆஸ் எ மதரா நமக்கு ஒரு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை இன்னொருத்தர் செய்ய முடியாது. என் பையனுக்கு அப்பாவான ஒரு ஸ்தானத்தை என்னை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. என் பொண்ணுக்கு அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தை என்னை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. என் மனைவிக்கு கணவன்கிற ஸ்தானத்தில் சில விஷயங்கள் என்னை தவிர யாரும் கொடுக்க முடியாது. இந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தெரியணும். என் பையனுக்கு நான் என்ன செய்ய வேண்டியது பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, என் பொண்ணுக்கு நான் என்ன செய்யணும், என் மனைவிக்கு நான் என்ன செய்யணும், என் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதை நம்ம செய்கிறோமான்னு முதல்ல பாருங்கள். அதை நீங்கள் செய்கிறத விட்டுட்டு, நான் யார் தெரியுமா, நான் பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ பணம் யார் வேணாலும் சம்பாதிக்கலாங்க. பணம் சம்பாதிக்க ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் பெருசாக கஷ்டப்பட்டேன், அது வேஸ்ட்டு. பணம் கண்டிப்பாக தேவை, பணம் தேவையில்லைன்னு யாருமே சொல்லலை. தேவையான பணமும் சம்பாதிக்கணும். தேவையான விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். ஒரு பையன் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் விளையாடலாம். ஒரு அப்பாவை இந்த குழந்தைய கொஞ்சம் முடியும். நீங்கள் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அதனால் நான் ஃபுல்லாக என்னோடய வேலை நான் சம்பாதிக்கையில் பார்த்துட்டு நான் கடைசியாக கொஞ்சம் 20 வயசில் கொஞ்சமாக முடியும். அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யணுமோ அந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் செய்துக்கிட்டே உங்கள் பணத்தையும் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்கும். நீங்கள் உங்கள் அடிப்படையான முக்கியமான வேலையை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு எதிராக மாறிடும். மனைவிக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் நீங்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய இதை கொடுக்காம நீங்கள் என்ன செய்ய முடியும்? இல்லை மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியை மனைவி கொடுக்கலன்னா அது என்ன ஆகும்? அப்போ உங்களோட முக்கியமான வேலை என்னன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? பணம் சம்பாதிக்கிறது மட்டும் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, இந்த விஷயங்களும் இருக்குது. இது நம்ம கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு அடுத்து நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சண்டை வருது, ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா தயவு செய்து 3வது மனுஷனை உள்ள விடவே விடாதீங்க. அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த பொண்ணோட அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இல்லை இவங்களோட அப்பா அம்மா யாராக வேணாலும் இருக்கட்டும், கடவுளாக வேணாலும் இருக்கட்டுங்க, அந்த ஆளை உள்ள விடாதீங்க. அந்த ஆள் அவர் வேலையை பார்க்கட்டும். நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, முதல்ல என்ன நடந்ததுன்னு கேளுங்க. இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுங்கள், விவாதிங்க, என்னென்ன நடந்ததுங்கிறத பண்ணுங்கள். ஓஹோ இதுதான் நடந்ததா, சரி பரவாயில்ல, இனி நம்ம பார்த்துக்கலாம், அதை சரிப்படுத்திக்கலாம். ஏன்னா கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது இட்ஸ் மேனேஜபிள். அதான் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது தீர்க்க முடியாதது கிடையாது, அது தீர்க்க முடியும். ஸோ அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் என்னங்கிறது 2 பேர் மட்டும்தான் ஆராய முடியும். காரணம்னா இது 2 பேரோட வாழ்க்கை, 3வது ஒரு மனுஷன் வரமாட்டான், கிண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலிஸில் டைவர்ஸ் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவில் தான் வந்திருக்கும். அடித்து சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் மேனுஃபேக்சர் இருக்கார், அவர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற வரைக்கும் தான் அவருக்கு அந்த கம்பெனியோட காரு, அதுக்கு அடுத்து டீலருக்கு வந்துடும். அவர் டீலர்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான். அந்த வண்டி எப்போ சேல் ஆகிட்டோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு சொந்தம் கிடையாது, அது அவருக்கு தான் சொந்தம். இதை ஒவ்வொரு பெண் குழந்தைகளை பெற்ற அப்பா அம்மாரும் புரிஞ்சுக்கணும். யூ ஆர் அ மேனுஃபேக்சரர், எஸ் வி அக்செப்டட், பட் ஒன்ஸ் இட்ஸ் சோல்டு அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார், ஓனர் பார்த்துக்குவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா உட்காருங்க. நீங்கள் போய் நான் எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா, நான் எப்படி பார்த்துட்டேன்னு தெரியுமாங்கிறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பிரச்சனைகள் எல்லா இடங்களும் இருக்குங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு படம் பார்க்க போகிறீங்க, அந்த படத்தில் ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்க, அப்படியே லவ் சரியாயிடுச்சு, அப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்படி வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. படம் ஓடும்? படம் ஓடாது. லவ் பண்ணும்போது அங்கே ஒரு வில்லன் வரணும், அப்போ அங்கே ஒரு சண்டை நடக்கணும், இவங்க போராடி ஜெயிச்சு இவங்க வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லணும். அடுத்து வேலைக்கு போனால் அங்கே ஒரு வில்லன் வரணும், அவன் ஒரு பிரச்சனையை பண்ணணும், இவன் சண்டை போடணும். இப்படி பார்த்தா நீங்கள் படம் பார்க்கணும். வில்லன் இல்லாமல் ஒரு படமே பார்க்க மாட்டிங்களா? அப்புறம் வாழ்க்கையில் இஷ்யூஸ் இல்லாமலாம் இருக்கும், கான்ஃப்ளிக்ட் இல்லாமலாம் இருக்கும், கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். இந்த கருத்து வேறுபாடு யார் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடோ அவங்க மட்டும்தான் இதில் சம்மந்தப்படணுமே. 3வது மனுஷன் தலையே இடக்கூடாது, அது யார் வேணாலும் இருக்கட்டும். அது மாதிரி நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க முன்னாடி நம்மளோட வாழ்க்கை துணையை கிண்டலாக பேசுகிறது, நக்கல் அடிக்கிறது, அது வேண்டாம். உங்கள் மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு முன்னாடி வச்சு அவள் அப்படி இப்படி, இல்லை கணவன் தானேன்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் அப்படிங்கிறது பண்ணாதுங்க. அடுத்தவங்க முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கிரிட்டிசிசம் உங்கள் லைஃப்பை பின்னாடி பாதிக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய விஷயங்கள் மாற்ற முடியாதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ இந்த வீடு இப்படி தான் இருக்கும், இந்த வீட்டை மாற்ற முடியாது, அவ்வளோதான். அந்த வீடு நம்ம வாங்கும்போது நம்ம ரெடிமேடாக அந்த வீடு வாங்கினோம். எக்ஸாம்பிள் என்னோட வீடு, இப்போ நான் இருக்கிற வீடு நான் ரெடிமேடாக வாங்கினேன். பில்டருக்கு எப்படி கட்டி வச்சாரோ அப்படியே வாங்கிட்டோம். இது ஒன்றும் மாற்ற முடியாது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்.
ஸோ மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை நம்ம முழுக்கையாக ஏற்றுக்கணும், வேறு வழி கிடையாது, அவ்வளோதான். மாற்றக்கூடிய விஷயங்களை நம்ம மாற்றணும். இப்போ உங்கள் கணவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, சில விஷயங்கள் அது மாற்ற முடியல, மனைவிக்கு ஒரு சின்ன கேரக்டர் அது மாற்ற முடியல, ஏற்றுக்கங்க, அவ்வளோதான். இதுதான் இப்படி தான். நீங்கள் அதையே டெய்லி உட்காந்து குறைகளாக பேச ஆரம்பிக்க, அதை டெய்லி விவாதிக்க ஆரம்பிங்க, வாழ்க்கை ஃபுல்லாக குறைகளும் விவாதமும் தான் நடக்கும். வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம அதுக்கு வரல, வாழ்கிறதுக்கு வந்திருக்கோம். இங்கே வேறு எதுக்கும் நம்ம வரல. சந்தோஷமாக வாழ்ந்தோமா, டேட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சா, முடிஞ்சா போய் சேர்ந்தோமா அப்படின்னு இருக்கணுமே தவிர, இங்கே உட்காந்து ஆராய்ஞ்சிட்டு நீ பெருசா நான் பெருசா ஒன்றுமே இல்லை. நிறைய நேரங்களில் நீங்கள் இது பண்ணும்போது, இந்த விவாதங்கள் பண்ணும்போது காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்காதுங்க. எப்படியாவது இது இப்படி தான் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வராது. அதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைங்க. இம்மா நடந்தது இதுதான், இதனால தான் நடந்தது, இது இப்படி நடந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் எம்பவர்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போன மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா அந்த கான்ஃப்ளிக்டை நம்ம உட்காந்து பேசலாம். கான்ஃப்ளிக்டை மட்டும் பேசலாம். அதுக்காக அது சம்மந்தமான வேறு எந்த இல்லாமல் பேசும்போது, இதுதான் நடந்தது, இப்படி தான் நடந்தது, ஆமாம் என் மேலே தான் தப்பு, இப்படி நடந்தாச்சு, தப்பு என் மேலே தான், சாரி என்னை மன்னிச்சுங்க, நான் இனி எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, பட் நடந்துடுச்சு. இப்போ அங்கே முடிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்மளோட பேசும்போது ஒரு முடிவு எடுத்துட்டு பேசுகிறதும் பேசி முடிவெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை பேசி முடிவெடுக்கணும், முடிவெடுத்துட்டு பேசுகிறதும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முடிவெடுத்துட்டு பேசும்போது இதுதான் முடிவுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பீங்க. பேசி முடிவெடுக்கும்போது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதனால் என்னென்ன கஷ்டம், என்னென்ன நஷ்டம், இதனால் என்ன இது வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவீங்க. நிறைய நேரங்களில் முடிவெடுத்துட்டு பேசும்போது அது உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் உட்காந்து என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நாள் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாக பேசுங்க. மேபி நிறைய பேர் இன்றைக்கி கேரியர் ரிலேட்டடாக வெளி இடங்களில் இருக்கலாம், ஃபோனில் பேசலாம், நேரடியாக பேசலாம். அரை மணி நேரமாவது உட்காந்து இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத 2 பேருக்குள்ளே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபே வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில் இப்படி தான் நான் ஆஃபீஸ் போனேன், இது நடந்தது, இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதையை சொல்ல, அவங்க காலையில் அங்கேருந்து இன்னைக்கு இது நடந்ததுன்னு சொல்ல, இப்போ மைண்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன அழுத்தமோ என்ன கேள்வியோ ஒரு கோவமோ இருந்தால் அது வெளியே வந்துடும். இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம சொல்கிறோம், வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, காலையிலேருந்து அவங்களுக்கு 1000 பிரச்சனை, அவங்க எங்கே சொல்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுன்னு தெரியல, எல்லாமே செய்கிறாங்க. கடைசி அந்த அழுத்தத்தை வெளியே கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ அதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், அங்கே ஒரு அழுத்தம் இருக்குது, அதை கொண்டு நம்ம வீட்டில் இறக்குறோம். அவங்க டெய்லி உள்ள அழுத்தத்தை நம்ம இதில் பண்ணுறாங்க. இப்போ அந்த அழுத்தங்கள் குறைய 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 சந்தோஷம் வரும். மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுங்கள். அந்த ட்ராவல் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகும், நிறைய பிரச்சனைகளை ட்ராவலில் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ நான்லாம் நிறைய ட்ராவல் பண்ணேன். மேபி என்னோடய யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ராவல் பிளாக் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து கார் டிரைவ் நிறைய பண்ணுவோம். இந்த ட்ராவல் என்ன பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது, 2 பேரும் தான் பேசி ஆகணும். பாட்டு போட்டால் கேட்டுட்டு முடியும், பேசி பேசி என்ன கதை ஏது கதை எல்லாம் பேசி பேசி இது பண்ணுவோம். ஸோ ட்ராவல் ஜாஸ்தி பண்ணுங்கள். எப்போயுமே ஒரு கம்யூனிகேட்டிவாகவே இருங்க. ஒரு நமக்கு என்ன, நான் ஏன் சொல்லணும், சின்ன சின்ன விஷயத்த சொல்லணும், நான் ஏன் சொல்லணும், அவள் சொன்னால் என்ன, இந்த ஈகோ வேண்டாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஈகோவே வேண்டாம். அதே மாதிரி நிறைய வீட்டில் நிறைய ஆட்கள் நான் பார்த்துருக்கேன், அவங்ககிட்ட நான் கடன் வாங்கினேன், இது ஏன் பணம் ஓம் பணம். எப்போ நீங்கள் ரெண்டும் ஒன்றானா இது குடும்பம். எப்போ நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க, தனியாக மனநிலையில் இருக்கீங்க, ஆனால் ஒரே ஃபேமிலியாக இருக்கீங்க, இது குடும்பம் கிடையாது. இது ஜஸ்ட்டு பார்ட்னர்னு ஒன்று வச்சுக்கலாம், லைஃப் பார்ட்னர் அப்படி தான் பேரே வச்சுருக்கோம், லைஃப் பார்ட்னர் வச்சுக்கலாம். கணவனும் மனைவி ஒன்று தாங்க, ஈருடல் ஓர் உயிர். அவங்க காசு ஏன் காசு இல்லை, அவங்க வாழ்க்கை ஏன் வாழ்க்கை இல்லை, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 பேரும் உட்காந்து ஒரு பார்ட்டிசிபேட்டாக சில டிசிஷன் எடுக்கலாம், பிரச்சனைகள் வராது. 2 பேரும் சேர்ந்து கம்யூனிகேட்டிவ் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது தவறுதலாக நடந்தால் கூட திருப்பி 2 பேரும் உட்காந்து பேசலாம். இல்லை நம்ம இப்படி பண்ணது சரியாக வரல, பரவாயில்ல அப்படி பண்ணிக்கல. நான் என்ன சொல்கிறேன், எந்த டிசிஷனுமே எல்லாரும் சரியாக எடுக்க முடியாதுங்க. கடவுளுக்கே டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாதுன்னு வச்சுடுங்களேன். இப்போ நம்ம என்ன ஏமாத்துறோம், அந்த டிசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ஓகே இது ஆகிடுச்சா, சரி அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி உங்கள் பார்ட்னரை நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இல்லை என்ன செய்துட்ருக்கீங்களோ அந்த நாலேஜை அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் உங்களுக்கு ஈக்குவலாக டெவலப் பண்ணுங்கள். இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புன்னு நான் சொல்லுவேன். இதை
நீங்கள் என்ன பண்ணிகிட்றீங்களோ அதே ரிலேட்டடாக, அதுக்காக அந்த அளவுக்கு நாலேஜ் நான் சொல்ல வரல. பட் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் நடக்கக்கூடிய இல்லை உங்கள் ஜாபில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு புரியும் நீங்கள் பேசுகிறது. இப்போ நீங்கள் பேசுகிற லாங்குவேஜே அவங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு அதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை, புரியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உட்காந்து பேச அவங்க சும்மா உட்காந்து கேட்டுருந்தா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். நான் தான் கஷ்டப்பட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன மாடு மாதிரி உட்காந்துருக்கேன்னு கேட்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்கள் கம்பெனி என்ன, கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் இருக்குது, இல்லை என்ன நீங்கள் எது பண்ணுறீங்க, இது அவங்களுக்கும் ஈக்குவலண்ட்டாக அவங்கள டெவலப் பண்ணிட்டு வாங்க. அவங்களும் உங்கள் லெவலுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வாங்க. இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்கள் லைஃபோட சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ரொம்ப முக்கியமாக எல்லாமே என் குழந்தைகளுக்கு தானா, என் குழந்தைகளுக்கு தான், என் குழந்தை தான் அப்படிங்கிறத வைங்க. பட் ஆனால் குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. குழந்தைகளுக்கு மெயினாக செய்ய வேண்டியது கல்வி. அதை எவ்வளோ வேணாலும் கொடுங்க. அதுக்கடுத்து ஒரு கல்வியை ஒரு குழந்தையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவன் வாழ்க்கையை பார்த்துக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் வேலை செய்து நீங்கள் செய்து கொடுத்தா அவங்கள ஹேண்டிகேப்டாக மாற்றாதீங்க. அவங்க ஹேண்டிகேப்டாக மாறிடுவாங்க. அப்போ நீங்கள் எல்லாமே அங்கே கொண்டுனா உங்கள் கடைசி காலத்தை யார் பார்ப்பா? நீங்கள் எங்கே போய் உட்கார போகிறீங்க? நீங்கள் எங்கே போய் உட்காந்து சாப்பிட போகிறீங்க? 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்தால் சாப்பிடணும் இல்லை 3 நேரம், மற்றபடி எதுவுமே இல்லாட்டாலும் யார் கொடுப்பா? நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு. நீங்கள் கஷ்டப்படும் போது சேர்க்கக்கூடிய சேவை இப்போ சப்போஸ் 2 குழந்தைங்க இருக்கா, நீங்கள் இருக்கீங்களா, 4 பங்கு சேருங்க, 4 சேருங்க. உங்களுக்கு ஒரு பங்கு, உங்கள் மனைவிக்கு ஒரு பங்கு, 2 குழந்தைகளுக்கு. அந்த 2 குழந்தைகளும் ஒரு குறிப்பிட்ட வயசில் உங்களை விட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே தனி குடும்பம் தானே, தனியாக போயிடுவாங்க. இப்போ உங்கள் 2 பங்கு தான் உங்களுக்கு இருக்கும். இதுதான் உங்கள் கடைசி காலத்தை காப்பாற்றும். எல்லாத்தையும் எடுத்து நான் என் தகுதிக்கு மீறி நான் செய்கிறேன், நான் யார் தெரியுமான்னு அடுத்தவங்கள்ட்ட தம்பட்டை அடிக்கிறதுக்கு, அடுத்தவங்க உங்களை நீ பெருமையாக பேசணுங்கிறதுக்காக உங்கள் நிலையை தாண்டி நீங்கள் சில செயல்களை செய்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கடைசியில் உங்களை யாரும் பெருசாக பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பார்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மனைவியை சரியாக வச்சுருக்கும் போது அந்த கணவனோட கடைசி காலங்கள் அந்த மனைவி கணவனுக்கு சரியாக பார்த்துக்குவாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இதை நம்ம சரியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கையும் மிக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.